ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி என்னவென்றால், லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனம். இதில் பார்க்குறோம், ஆண்டவருடைய பிறப்பில் எவ்வளவு காரியம் இருக்கிறது என்று. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். யார் துதித்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, பரமசேனையின் திரள், தேவ தூதர்கள் திரளாய் வந்து என்ன பண்றாங்களாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்து வாழ்த்துதலை தெரிவிக்கிறார்கள். எப்படி தெரிவிக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மத்தியில் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இன்று ஆண்டவராகிய இரட்சகர் எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரங்களை மீட்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மானிடனாய் பிறந்தார். அவர் மானிடனாய் பிறந்ததற்கு காரணமே என்னவென்றால், நம்முடைய பாவங்களை மீட்பதற்காக, நம்மளை ரட்சிப்பதற்காக, நம்மை மீண்டும் பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக, நம்மள ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு மானுட அவதாரம் எடுத்து வந்தார். அப்படி எடுத்து வந்த ஒரு அவதாரத்தை தான் நம்ம என்ன பண்றோம், மானுட அவதாரம் எடுத்து வந்தவரை தான் நம்ம என்ன பண்றோம், அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நம்ம கொண்டாடுகிறோம். சும்மா சாதாரணமான ஒரு தோற்றத்தோட, சாதாரணமான ஒரு ஏழையின் குடியில ஒன்றுமே இல்லாமல், வஸ்திரம் கூட எல்லாவற்றிலுமே துறந்தவராய், எல்லா மகிமையும் துறந்தவராய், ஒரு வெறுமையான ஒரு மனிதனாய் வந்தார் என்று பார்க்கிறோம். ஆனா அவருடைய காரியம் என்னவென்று பார்க்கும்பொழுது, அவர் சதா காலங்களும் பிதாவின் சிங்காசனத்துல வீற்றிருந்தவர். அது மாத்திரமல்ல, பிதாவின் வலது பார்சல் வீற்றிருந்தவர் மாத்திரம் கிடையாது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்தார். அந்த தேவன் இந்த பூமியில வந்திருக்கிறது உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, உங்களுக்கு மனுஷர் மத்தியில் ஒரு பிரியம் உண்டாவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உதித்திருக்கிறார். நீங்க அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கும் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உலகம் தருகிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று. அப்ப ஆண்டவருடைய சமாதானம் நிலை பெற்றிருக்கிற ஒரு சமாதானம், எந்த கஷ்டமும் இல்லாத ஒரு சமாதானம். எந்த ஒரு துன்பம் வந்தாலும், எந்த ஒரு பாடு வந்தாலும் அவருடைய சமாதானம் நமக்குள்ள நிலைத்திருக்குமானால், அதன் நிமித்தம் நமக்கு எந்த ஒரு துக்கமும் வராது, எந்த ஒரு கவலையும் நம்மளை ஆட்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை தருகிற தேவனை நாம நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்களுக்கு சமாதானம் மாத்திரமல்ல, உங்களுக்கு பிரிய மாத்திரமல்ல, ஆண்டவரோட நெருங்கி பழகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்ததை நம்ம நினைவு கூறுகிறது போல, உங்கள் உள்ளத்துல பிறப்பதை தான் ஆண்டவர் நினைவு கூற விரும்புகிறார். நீங்க ஒருவேளை உங்க உள்ளத்துல கிறிஸ்து பிறந்தார் என்றால் பரலோகமே சந்தோஷப்படும். அந்த சந்தோஷத்திற்கு பாத்திரவான்களை நம்ம மாற்றிக்கொள்ள, அந்த பரம தேவனை, மெய்யான தேவனை, மெய்யான ஒளியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கும் ஒரு சமாதானம், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு பிரியம் உண்டாகும் அளவுக்கு ஆண்டவர் உங்கள் இருதயத்தை மாற்றுவார், உங்களை சுத்திகரிப்பார், உங்களை பாவங்களற கழுவி உங்களை அவருடைய வலது பாரிசத்துல, அவருடைய இயேசு கிறிஸ்து வீட்டிற்கு சிங்காசனத்திற்கு பக்கத்துல உங்களையும் உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் இருதயத்தில் நீங்க இடம் கொடுத்து பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை அருளி மனுஷர் மத்தியில பிரியத்தை உண்டாக்கி உங்களை பெரியவராய் வைப்பார் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, நீ உன்னதத்துல வீற்றிருக்கிறீர், சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல் அப்பா, கிறிஸ்து எங்கள் உள்ளத்துல பிறக்கும் அளவுக்கும் அப்பா தகப்பனே, அப்பா நாங்களும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, நாங்களும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள காரணரா இருக்கிறீர் சுவாமி. அதை நாங்கள் அறிந்து கொண்டவர்களை, உணர்ந்து கொண்டவர்களை, எல்லா சூழ்நிலையும் உண்மை பின்பற்றுகிறவர்களை எங்களை மாற்றுங்க. எங்களை தரைமட்டு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, உங்களுடைய பிரசன்னம் எங்களை முற்றிலுமாய் ஆட்கொள்ளட்டும். அப்பா, உங்களுடைய வருகையில் அப்பா எங்களையுமே சேர்த்துக்கொள்ளும் சுவாமி. ஏசப்பா, ஒவ்வொரு அப்பா உள்ளத்தில் ஒரு சமாதானம் ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம், ஒரு சந்தோஷம் ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமை ஆவற்றின் நீர் எடுத்துக்கொள். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.